Hi, welcome to the squad. This is Code.io. And இந்த எபிசோட் ஆஃப் த JavaScript சீரீஸில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரிவியா கொஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஸோ போன வீடியோவில் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஜீரோவை ஒரு ஸ்ட்ரிங்காக சேவ் பண்ணியிருக்கிறப்ப அதை பூலியனாக டைப் கேஸ்ட் பண்ணுறப்ப அதுக்கு என்ன டைப் வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அண்ட் அந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ ஜீரோவை ஸ்ட்ரிங்காக இருக்கிறப்ப அதை நீங்கள் வந்து பூலியனாக டைப் கேஸ்ட் பண்ணீங்கன்னா ட்ரூ தான் வரும். ஏன் அப்படின்னா பூலியனாக டைப் கேஸ்ட் பண்ணுறப்ப ஸ்ட்ரிங்கில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்தாலே வந்து அது ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஜீரோங்கிறது இஸ் நாட் எம்டி இல்லையா? ஸோ அதனால் ட்ரூ அப்படின்னு வருது. எப்போ ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஃபால்ஸ் வரும் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா அப்போ மட்டும்தான் ஃபால்ஸ் வரும். ஓகே, இப்போ இந்த கேஸில் மட்டும்தான் ஃபால்ஸ் வரும். ஸோ ஜீரோ இருந்தாலும் வந்து அது ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவோட கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ 7 + 11 = 18 அப்படி தானே? நான் இதை வந்து ஒரு கமெண்ட்டாகவே எழுதிக்கிறேன். 7 + 11 = 18. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனில் ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். அண்ட் இந்த 7 and 11 இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அடுத்த லைன்ல இங்கே எழுதி காட்டுறேன். ப்ளஸ் வந்து இஸ் an operator. Okay, plus operator. 7, 11 are operands அப்படின்னு சொல்லுவோம். OPERNDS. ஓகே, ஆப்பரண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்பரேட்டர்னா என்ன, ஆப்பரண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளியராக புரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் சப்ட்ராக்ஷன் அடிஷன் டிவிஷன் இது எல்லாமே ஆப்பரேட்டர். அதுக்கு அதை எந்த டேட்டாவில் நம்ம பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா? இப்போ 7 எடுத்து 11ஓட ஆட் பண்ணுறோம். ஸோ எந்த டேட்டாவில் பண்ணுறோமோ அதை நம்ம ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்தால நம்ம டைப் ஆஃப் ஆப்ரேட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ பேசிக்காக வந்து ஆப்ரேட்டரில் யூனாரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனாரியில் ஸ்டார்ட் பண்ணலாம். யூனாரி அப்படின்னா என்ன? யூனி அப்படின்னா வந்து 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த யுனாரிங்கிறது ஒரு ஆப்பரண்ட் வச்சு வேலை பார்க்குற ஒரு ஆப்ரேட்டர் யூனாரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்போ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து வைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு console.log ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். சிம்பிள், உங்களுக்கு ஆப்வியஸாக அவுட்புட் தெரியும், 1ன்னு பிரிண்ட் ஆக போகுது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -x அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, -xனா என்ன ஆகும்? -1 பிரிண்ட் ஆகும். நான் -xஐ பிரிண்ட் பண்ணல, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -xன்னு அசைன் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே என்ன ஆயிருக்குன்னா, நம்ம நார்மலாக மேத்ஸில் நடக்கும் இல்லையா, -x அப்படின்னா -1 × x அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு -x அப்படின்னா -1 அதோட மல்டிப்ளை பண்ணிடுது. ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் எப்படி மேத்ஸில் நடக்குதோ அதே மாதிரி இங்கே ப்ளஸில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நடக்காது. ஸோ இப்போ வந்து இங்கே ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுக்குறேனே, அண்ட் இந்த இடத்துல நான் -1ன்னு கொடுக்குறேன். -1ங்கிறத ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்தா +1 மாற்ற முடியுமா? முடியாது. மேத்ஸ்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, -xோட 1 மல்டிப்ளை பண்ணோம்னா -xன்னு தான் வரும், +xன்னு வராது. +xன்னு வரணும்னா என்ன பண்ணுவோம்? மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல -xன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2 மைனஸ் மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு ஆன்சர் அப்போ +1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து யுனாரி ஆப்ரேட்டர். அண்ட் இந்த இடத்துல மைனஸ் மட்டும் தான் இந்த மாதிரி வேலை செய்யும். யுனாரி ஆப்ரேட்டர்ல ப்ளஸ் இருக்கு, யுனாரி ப்ளஸ் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, யுனாரி மைனஸ் இந்த மாதிரி பண்ணுது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். யுனாரிக்கு அடுத்து ஆப்வியஸ்லி பைனரி ஆப்ரேட்டர் தான். இப்போ நம்ம இந்த மேலே இருக்கிற எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம் இல்லையா, 7 + 11 = 18. ஸோ ரெண்டு ஆப்பரன்ஸ் இருக்குது, 7 and 11 ரெண்டு ஆப்பரன்ஸ் இருக்குனாலே அது வந்து பைனரி ஆப்ரேட்டரில் தான் வந்துடும். ஸோ எனி சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அது வந்து இந்த பைனரி ஆப்ரேட்டர் கேட்டகரியில் தான் வரப்போகுது.
ஸோ நான் வந்து சிம்பிளாக என்ன பண்ணுறேன், லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 12ன்னு எடுத்துக்கிறேன், கமா பி இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 2 வேரியபிள் நம்ம அசியூம் பண்ணிட்டோம். அண்ட் நான் வந்து லெட் சம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம console.logல சம்மை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஆப்வியஸ்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே 18 தான் பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல ஏயும் பியும் ஆப்பரன்ஸு, ப்ளஸ்ஸுங்கிறது ஆப்ரேட்டர், அண்ட் அது ஒரு பைனரி ஆப்ரேட்டர். ஏன்னா அது 2 ஆப்பரன்ஸ் எடுத்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ பைனரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த பைனரி ஆப்ரேட்டரில் பேசிக்காக என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேத்ஸில் ரெகுலராக படித்த மாதிரி தான். ப்ளஸ்ஸு, மைனஸு, அப்புறம் மல்டிப்ளிகேஷனு, அப்புறம் டிவிஷனு, இதுக்கப்புறம் 1-2 ஸ்பெஷலாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் ஏ ப்ளஸ் பின்னு போட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகுது. நம்பர்ஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸ்ட்ரிங்ஸாக இருக்கிறப்ப கன்கேட்னேஷன் நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் ஏ மைனஸ் பி அப்படின்னா உங்களுக்கு 12 மைனஸ் 6 வந்து 6 அப்படின்னு வருது. ஸோ தட் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 12 இன்டூ 6 72 வருது. அதே மாதிரி ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா டிவிஷன். ஸோ 12/6 2 அப்படின்னு வருது. நான் இதெல்லாம் வேகமாக சொல்கிறதுக்கு காரணம், இது வந்து நீங்கள் மேத்தில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டாக இங்கே ஒர்க் ஆக போகுது. ஸோ அதில் எதுவுமே நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஆக்சுவலாக இங்கே முக்கியமான 2 வித்தியாசமான ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா, ஒன்று பெர்சன்டேஜ் சிம்பிள். இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளை ரிமைண்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். மாடுலஸ் கிடையாது, மாடுலோ. மாடுலஸ் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக மேத்ஸில் படிச்சிருப்போம். அந்த சைனை வந்து நெகேட் பண்ணிடும். இப்போ -136ன்னு இருக்குன்னா அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 136 அப்படின்னு ஆயிரும். ஸோ சைன் நெகேட் பண்ணுற சைனை வந்து எலிமினேட் பண்ணுறத வந்து நம்ம மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து மாடுலோ ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணுன்னா ரிமைண்டரை கொடுக்கும். இப்போ 12ல 6ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன வரும்? 6 × 2 12. ஸோ ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ 0 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்கு. இதே நான் 12க்கு பதிலாக 5ஆல டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 5 2s are 10. ஸோ ரிமைண்டர் வந்து 2 வரணும். 2ங்கிறது ஆன்சராக கொடுக்குதா? ஸோ அந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் வந்து இதுதான். 2 டிவிஷன், 2 ஆப்ரேட்டரை எடுத்து அதை 2த்தையும் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த மாடுலோ ஆப்ரேட்டர், ரிமைண்டர் ஆப்ரேட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார், ஸ்டார். இதுக்கு பேர் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர். ஸோ பவரில் கொண்டு போய் வைக்கும். இப்போ 12^5 என்ன அப்படிங்கிறது சொல்லும். 12^5 ரொம்ப பெருசாக இருக்கும். ப்ராபப்ளி எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாது. நான் 12^2 என்னன்னு கண்டுபிடிச்சு பார்ப்போம். 144 வரணும். கரெக்டாக வருதா? ஸோ ஸ்டார் அப்படின்னா பவர், ஏ பவர் பி. ஏ ஸ்டார் பி அப்படின்னா ஏ பவர் பி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது 2 தான் புது ஆப்ரேட்டராக இருக்கும் உங்களுக்கு, பெர்சன்டேஜ் அண்ட் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர். ஸோ மாடுலோ அண்ட் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர். மற்றது எல்லாமே வந்து மேத்ஸில் இருக்கிற மாதிரியே தான் வந்து பிஹேவ் பண்ண போகுது. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன். நம்ம 2 ஸ்ட்ரிங் எடுத்தே பார்ப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு ஹாய் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் சம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுக்குறேன். சம்னு சொல்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே வந்து ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் ஆகி ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இது வந்து ஆப்ரேட்டர் ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டர் தான். ஆனால் இது வந்து இதுலேயும் வேலை செய்யுது இல்லையா? ஸ்ட்ரிங்லேயும் வேலை செய்யுது. அண்ட் ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷனுங்கிறது வந்து என்ன சொல்கிறது, 2 இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, 2 ஸ்ட்ரிங்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். போன வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ வேற எந்த ஆப்ரேட்டராக இதில் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யாது. எரர் என்ன சொல்லுதுன்னா NaNன்னு சொல்லுது. NaNன்னா நாட் அ நம்பர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம போன வீடியோலேயே பார்த்த மாதிரி ப்ளஸ் தவிர மற்ற எல்லா ஆப்ரேட்டருக்கும் ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்கன்னா அது நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ ஹாய்ங்கிறத நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால அது நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் சொல்லுது. ஸோ வேற எந்த ஆப்ரேட்டரையும் வச்சு நீங்க இந்த மாதிரி பண்ண முடியாது. ஒன்லி ப்ளஸ்ஸை வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ப்ளஸ்ஸை வச்சு பண்றோம். இப்போ இந்த ப்ளஸ்லேயே ப்ளஸ்ஸை வச்சு பண்றப்ப நான் ஹாய் ஹலோவுக்கு பதிலாக 12 and 6 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 12 and 6 வைக்கிறேன். இப்போ இதை 2த்தையும் ஆட் பண்ணா
126 தான் வரும். இதையும் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா ஸ்ட்ரிங் கன்கேட்னேஷன். இப்ப இத ஸ்ட்ரிங் கன்கேட்னேஷனா பண்ணாம நம்பரா கன்வெர்ட் பண்ணி 12யும் 6யும் ஆட் பண்ண வைக்கணும்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி டைப் காஸ்டிங்ல நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இந்த 12யும் 6யும் அது நம்பரா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணும் 18ன்னு வருது. இந்த நம்பர் ஆஃப்னு முழுசா போடுறதுக்கு பதிலா ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா யூனாரி பிளஸ். இந்த யூனாரி பிளஸ் இருக்கு இல்லையா? இதை முன்னாடி போட்டீங்க அப்படின்னா தானா நம்பரா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, இதுதான் நான் வந்து சொன்னேன். யுனாரி மைனஸ் வந்து வேலை செய்யுது, யுனாரி பிளஸ் வந்து அந்த இடத்துல அப்படி வேலை செய்யாது. ஏன்னா மைனஸ் ஒன்னோட மல்டிப்ளை ஆகாதுன்னு சொன்னேன் இல்லையா? அத சிம்பிளை மாத்தாது இல்லையா? ஆனா யுனாரி பிளஸ்க்கு இப்படி ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் வந்து யுனாரி பிளஸ்க்கு இருக்கிற ஒரு டைப் காஸ்டிங்கை யுனாரி பிளஸ் வச்சே பண்ணிடலாம் சிம்பிளா. ஸோ இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டாவே வந்து இது கிடைச்சிரும். ஓகே, வேற எந்த ஆப்ரேட்டரும் உங்களால ஸ்ட்ரிங் கன்கேட்னேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது 2 மட்டும் தான். வேற எதுவும் கேனாட் பாசிபிள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம் நமக்கு தெரியாமையே. அதாவது ஈக்குவல் டு அப்படிங்கிறது இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ ரைட் சைடில் இருக்க என்ன இருக்குதோ அதை வந்து ஏக்கு அசைன் பண்ணுது. இந்த இடத்துல 12 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை ஏக்கு அசைன் பண்ணுது, 6 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பிக்கு அசைன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க்ஸ். அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நம்மளால ஒரு வித்தை காட்ட முடியும். என்ன அப்படின்னா லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் லாகில் ஏ கமா பி கமா சி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ அதை ரன் பண்ணோம் அப்படின்னா 12 12 12ன்னு வருது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருப்போம், a is equal to 12, b is equal to 12, c is equal to 12ன்னு கொடுத்து பார்த்திருப்போம். ஆனா அந்த மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்லயே abc is equal to 12 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இதுக்கு பேரு செயினிங் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அசைன்மெண்ட்டை நம்ம இங்க செயின் பண்றோம், ஒரேடியா சேர்த்து ஒரே லைன்ல கொடுக்கறது. ஸோ இதை செயினிங் அசைன்மெண்ட்னு சொல்றோம். இதுவும் இஸ் பாசிபிள். ஓகே, அண்ட் இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாடிஃபை இன் பிளேஸ். புரியுது, நிறைய விஷயத்த ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஆனால் எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மாடிஃபை இன் பிளேஸ். ஸோ மாடிஃபை இன் பிளேஸ்னா என்ன? இப்போ நான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸோட ஒரு 5 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லி கொடுப்போமா? ஈக்குவல் டு 5 இல்லை, ப்ளஸ் 5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் ஆப்வியஸ்லி இதை பிரிண்ட் பண்ணோன்னா எக்ஸ் வரப்போகுது. ஓகே, இதை மாதிரி இன்னொரு வாட்டி எக்ஸை எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அது என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்கறது. இதுக்கு பேர் தான் மாடிஃபையிங் இன் பிளேஸ். இது இந்த லாங்குவேஜில் நிறைய லாங்குவேஜில் இருக்குதான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 5 கொடுத்தீங்கன்னா 12 + 5 17 அதே தான் வந்துடும். இது ப்ளஸில் மட்டும் தான் பண்ணலாமான்னா இல்லை, எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கூட கொடுக்கலாம். அப்போ 12 - 5 7 அப்படின்னு வருது. அதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளிகேஷன்லையும் பண்ணலாம். ஆல் ஆப்ரேட்டர்ஸ் பேசிக்லி இதை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக அதே பிளேஸில் எக்ஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அது அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து அதோட அந்த ஆப்ரேஷனை பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் மாடிஃபை இன் பிளேஸ். அண்ட் இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, அதோட முடிஞ்சிடும். ஓகேயா? ஸோ எதுவும் நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். அண்ட் இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்ல 2 வகை இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்னா நம்ம +1 கொடுக்கறது. ஓகே, இப்போ இந்த 12ல இருந்து நம்ம வந்து ஒரு 5 கூட்டணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 5 கொடுக்கறது தான் வழி. அப்பதான் 5 கூடும். ஆனா ஒரே ஒரு 1 மட்டும் கூடுறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தோம்னா 13 ஆகும். விச் மீன்ஸ் செமிகோலன் போடல, ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும், இருந்தாலும் போடுறது பெட்டர். ஸோ என்ன ஆயிருக்கு, 12ஓட வேல்யூ எடுத்துட்டு அதோட 1 ஆட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 ஆட் ஆகும். இதுக்கு பேரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்.
அதே மாதிரி ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் மைனஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். மைனஸ் மைனஸ்னு போட்டிங்கன்னா ஒன்று சப்ட்ராக்ட் ஆகுது. ஸோ 12 மைனஸ் 1 11. ஓகேவா? இது வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இதுல இருந்து தான் இந்த C++ லாங்குவேஜுக்கு C++ அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. எதனாலனா சியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு C++ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதில் நான் 2 டைப் இருக்குன்னு சொன்னேன். என்னெல்லாம் அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ளஸ் ப்ளஸ்ஸை வந்து பின்னாடி தான் போடணும்னு இல்லை, முன்னாடி கூட போட்டுக்கலாம். ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கூட போடலாம். அப்பயும் உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வரப்போகுது. அதே மாதிரி மைனஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அப்பயும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரப்போகுது. ஸோ அப்போ முன்னாடியும் போட்டுக்கலாம், பின்னாடியும் போட்டுக்கலாம்னா அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதை பிரிண்ட் பண்ணுறப்ப பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல எக்ஸை பிரிண்ட் பண்ணாமல் மைனஸ் மைனஸ் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, மைனஸ் மைனஸ் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், கரெக்டாக ஒன்று சப்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஆனால் எக்ஸ் மைனஸ் மைனஸை பிரிண்ட் பண்ணால் அதே 11 தானே வரணும், ஆனால் வராது, 12 வரும். ஏன் அப்படின்னா இந்த போஸ்ட் டிக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, போஸ்ட் டிக்ரிமெண்ட்டோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டோ அது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூவை குறைக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 12ங்கிறது பிரிண்ட் ஆயிருது, லெஃப்ட்ல இருந்து வர்றப்ப 12ங்கிறது பிரிண்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் 12ஓட வேல்யூ இஸ் டிக்ரீஸ்ட் பை 1, அதனால 11 அப்படின்னு சொல்லிட்டு மாறல, இங்க 12 இருக்கு. ஆனா இதுக்கு அடுத்த லைன்ல நான் அப்படியே சும்மா பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், console.logல இங்க எக்ஸை சும்மா நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல 2வது இடத்துல 11 அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஆக்சுவலா மாறி இருக்கு, ஆனா அங்க பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா மாறுது. ஏன்னா இது போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுனால. ஆனா இதே இது முன்னாடி போட்டோம் அப்படின்னா முதல்ல டிக்ரிமெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பிரிண்டே ஆகுறான். ஸோ 2 இடத்துலயும் 11 வருது. இதே மாதிரி பிளஸ் பிளஸ்க்குமே வந்து இங்க வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு பிரிண்ட் ஆகுது. அண்ட் பின்னாடி போட்டோம் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னு போட்டோம் அப்படின்னா பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ பேசிக்காக தேவையான எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். யூனாரி ஆப்ரேட்டர்னா என்னென்னு கவர் பண்ணிட்டோம், பைனரி ஆப்ரேட்டர்னா என்னென்னு கவர் பண்ணிட்டோம், அண்ட் அதில் இருக்கிற டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நார்மல் ஆப்ரேட்டர்ஸ் மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரியும். யுனாரி மைனஸ் வந்து மேத்தில் ஒரு -1 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி, யுனாரி ப்ளஸ் வந்து நம்பர் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, டைப் கேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாடுலோ ஆப்ரேட்டர் ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் ஸ்டார் வந்து எக்ஸ்போனன்ட் இது பண்ணும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்ல போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட்னு 2 இருக்கு. இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிறது, ரிட்டர்ன் ஆயிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ட்ரிவியா கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன், இதை வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, let a is equal to 12, let b is equal to 13. 13 டைப் பண்ணா 143 வருது. ஓகே, இப்போ c is equal to plus plus a plus b minus minus. இப்போ இந்த c நான் பிரிண்ட் பண்றேன், console.log c. ஓகே, மொத்த கோடி நான் எடுத்துட்டேன், நீங்க எழுத வேண்டாம். இதுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல வந்து கம்பேரிசன் பண்ண போறோம். தடா.